சமுதாயத்தில் திருமணத்திற்கு பெண் கிடைக்காமல் 90களில் பிறந்தவர்கள் அல்லாடித்தான் வருகின்றனர். அவ்வாறான 90s கிட்ஸ்களின் உணர்வுகளை மூலதனமாக்கிக் கொண்டு பணம் பறிப்பில் ஈடுபட்டு வருகிறது சில மர்ம கும்பல். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியைச் சேர்ந்த பூதிபுரத்தில் வசித்து வருபவர் பெருமாயி என்பவரது மகன் முருகன். 30 வயதான முருகனுக்கு திருமண வரன் தேடிய நிலையில் பொள்ளாச்சியை சேர்ந்த விஜயா என்பவர் பெருமாயிக்கு அறிமுகமானார். விஜயா ஏற்பாட்டின் பேரில் கடந்த அக்டோபர் 25ஆம் தேதியன்று முருகனுக்கு திருமணம் நடந்து முடிந்தது. இந்த திருமணத்திற்கு புரோக்கர் கமிஷனாக 1,80,000 ரூபாயை பெற்றுக்கொண்ட விஜயா மணப்பெண்ணை அழைத்து புத்திமதி கூறிவிட்டு பொள்ளாச்சி கிளம்பினார். இதனிடையே மணப்பெண்ணின் தங்கையும் அக்காவுடன் சில நாட்கள் தங்கிவிட்டு செல்வதாக கூறியிருந்தார். ஒரு சில நாட்கள் கழித்து கொழுந்தியால் ஊருக்கு கிளம்ப வேண்டும் என கூறியதால் அவரை பஸ் ஏற்றி விடுவதற்காக முருகன் வத்தலகுண்டு பேருந்து நிலையத்திற்கு அழைத்துச் சென்றார். அப்போது கழிவுறை சென்று வருவதாக கூறி கொழுந்தியால் செல்ல, அவருக்கு துணையாக செல்வதாக மனைவி செல்ல, முருகன் மட்டும் பேருந்து நிலையத்தில் காத்திருந்தார். வெகு நேரமாகியும் அக்காள் தங்கை இருவரையும் காணாததால் பதறிப்போனார் முருகன். இதுகுறித்து புரோக்கர் விஜயாவிடம் கேட்டதற்கு, திருமணத்திற்கு முன்பு உன் மனைவி ஒருவரை காதலித்தாள், ஒருவேளை ஓடி போயிருக்கலாம் என குண்டை போட்டார். மேலும் நீ ஒன்றும் கவலைப்படாதே, இன்னொரு பெண் இருக்கிறாள், அவளை இரண்டாவதாக கட்டி வைக்கிறேன், எனக்கு 80,000 ரூபாய் மட்டும் கமிஷனாக கொடுத்துவிடு என நிர்பந்தித்தார். வேறு வழியின்றி 2ஆம் திருமணத்திற்கு தயாரான முருகன் விஜயா கேட்டபடி 80,000 ரூபாயை கமிஷனாக கொடுத்தார். அந்த திருமணமும் சிறப்பான முறையில் நடந்து முடிந்த நிலையில் முதல் இரவின் போது உடல்நிலை சரியில்லை என கூறி தாம்பத்தியத்திற்கு மறுப்பு தெரிவித்தார் புதுப்பெண். பின்னர் மறுநாள் கண் விழித்து பார்த்த முருகனுக்கு மனைவி மாயமானது தூக்கி வாரி போட்டது. 2 மனைவியுமே மின்னல் போல மாயமானதால் சந்தேகமடைந்தார் முருகன். மீண்டும் விஜயாவுக்கு போன் செய்து கேட்டதற்கு 3வது ஒரு பெண் குறித்து கூறினார். அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த அருணாதேவி என்ற பெண் இருக்கிறாள். ஆனால் அவளுக்கு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து ஆனவள். உன்னை விட வயது மூத்தவள், உனக்கும் இதை விட்டால் வேறு வழியில்லை என்றும் இதற்கு 1,00,000 ரூபாய் தந்துவிடுமாறும் சாம்பிராணி போட்டார். இதில் உஷாரான முருகன் அவரது அப்பா பெருமாயி ஆகியோர் அளித்த புகாரின் பேரில் உசிலம்பட்டி போலீசார் நடவடிக்கையில் இறங்கினர். மோசடி கும்பல் வழிக்கே சென்ற போலீசார் பூதிபுரத்திற்கு வரவழைத்து புரோக்கர் விஜயா, காளீஸ்வரி, அருணாதேவி ஆகிய 3 பேரையும் கப்பென மடக்கி பிடித்தனர். அவர்களிடம் விசாரணை நடத்தியதில் இதுபோல பல இளைஞர்களிடம் இளம் பெண்களை காட்டி திருமணம் நடத்துவதும், அதற்கு கணிசமான தொகையை கமிஷனாக பெற்றுக்கொண்டு தப்பிக்க வைப்பதுமே பிரதான தொழில் என கூறினர். திருமணத்திற்கு காத்திருக்கும் இளைஞர்களை குறிவைத்து பணம் பறிக்கும் சில போலி கும்பலிடம் இருந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது.